यो मे सन्निधत्तां सदा हृदि दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्ति सरस्वतीं संसित कामधेनुः त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदविष्टवार्धां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि जयतीयाश्रितसन्त्रास द्वन्द्वविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता साकां वन्दे वाल्मीकिकोकिलम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कवीसमक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करम् असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो रामदूतकृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो. ஸ்ரீபதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மண்ணுலகில மனிதனாக அவதரிக்கிறார். அப்படின்னா எதுக்காக அவதரிக்கணும்? நாம எல்லாம் நம்ம போல இருக்கக்கூடிய சேதனர்களை, நம்ம போல இருக்கக்கூடிய ஜீவக்கோடிகளை கரையேற்றணுங்கிறதுக்காக தான் பெருமாள் கருணை புரிஞ்சு மேலிருந்து கீழே அவதாரம் பண்றான். அதுக்கு பேரு அவதரணம்னு சொல்றது. மேலிருந்து கீழே அவதரிக்கிறதுனால அவதரணம்னு பேரு. சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார், கற்பாரி ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றமும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது அயோத்தியில ராமன் அவதாரம் பண்ணினதான ஒரே காரணத்தினாலேயே எறும்பிலேருந்து ஆரம்பிச்சு நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றம், சராச்சரங்கள் எல்லாம் நாம மனிதர்களாக பிறந்திருந்தும் கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பண்ணி தான் பெருமாளிடத்துல போய் சேர முடியும், உத்தம லோகத்தை அடைய முடியும். ராமன் அவதரிச்சதான அயோத்தியில பிறந்துட்டதான ஒரே காரணத்தினாலேயே அவளுக்கெல்லாம் வைகுண்டத்தை கொடுத்துட்டார் அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வார் சொல்றார். சராச்சரம் முற்றமும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே அப்படின்னு பாசம். அப்படிப்பட்டதான மகிமை பொருந்தியது ராமாவதாரம். ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லும் பொழுது புராணாந்தர ஸ்லோகம் வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதா பிராச்சே தசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னு ஸ்லோகம். வேத வேத்யன் அப்படின்னா வேதத்தினால அறியப்படக்கூடிய ஒரு பரம்பொருள். அவனுக்கு வேத வேத்யன்னு பேரு. அவன் வேதத்திலேயே உலாவிட்டு இருக்கக்கூடியவன். அந்த வேத வேத்யனான எம்பெருமான், அந்த பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் மண்ணுலகில மனிதனாக ராமபிரானாக அவதாரம் எடுக்க போறேன்னு சொன்ன உடனே என்ன ஆச்சா, அங்க இருக்கக்கூடிய வேதம் பெருமாள் தானே காண்பிக்கணும். அதனால வேதம் என்ன ஆச்சா ராமாயணமாக மாறிட்டுன்னு எழுதுறா ஸ்லோகத்தில். அதனால வேதத்தினுடையதான உபபிரமணம் ஸ்ரீமத் ராமாயணம். உபபிரமணம்னா விரிவுரை, வேதத்தினுடையதான விரிவுரை. வேதத்தை புரிஞ்சுக்க அளவு நமக்கு சக்தி இல்லை அப்படிங்கிறதுனால வேதத்தினுடைய விஷயங்கள்ல இதிகாசம்னு சொல்லக்கூடிய 2 இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம், அது மூலமா நமக்கு உபதேசம் பண்றார் நம்முடைய மகத்தான ஆச்சாரியர்கள்லாம். அதுக்கு தான் பாரதத்தை சொல்லும் பொழுது பாரத